திமுகவுடனான தொகுதி பங்கீடு விவகாரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் வேதனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டை போராடி பெற வேண்டிய நிலையே உள்ளதாக விசிக வட்டாரங்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றன. விசிகவில் இந்த முறை நேர்காணல் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொகுதி பங்கீடு இதுவரை உறுதியாகாத நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வது ஏன் என்று விசிக தலைவர் விளக்கம் அளித்திருக்கிறார். விசிக தொண்டர்களுக்கு திருமாவளவன் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். வலிமையை தக்க வைப்பதே முதன்மையான நோக்கம் என்று தொண்டர்களுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் அது குறித்து சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டு விசிக தொண்டர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் திருமாவளவன். அதனை பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட நமக்கென ஒதுக்கப்படுகிற தொகுதிகளில் மற்றவருடைய விருப்பத்தையும் கேட்டுக்கொள்வதற்கு அல்லது தெரிவிப்பதற்கு இடமளிக்கிற ஒரு நடவடிக்கை. உங்கள் விருப்பம் என்ன என்று தலைமை கேட்டுக்கொள்ளவும், எனக்கு விருப்பம் இருக்கிறது என்று தெரிவிக்கவும் இயக்க தோழர்களுக்கு, கட்சி நிர்வாகிகளுக்கு உள்ளது. ஆக அதை அனுமதிப்பது என்பது ஒரு ஜனநாயக நடைமுறை. ஏராளமான தொகுதிகளில் போட்டியிடுவதாக இருந்தால் அல்லது 234 தொகுதிகளிலும் போட்டியிடுவதாக இருந்தால் விருப்ப மனுக்களை பெற்று அதிலே நேர்காணல் நடத்தி அதிலிருந்து வேட்பாளர்களை தேர்வு செய்வது என்கிற ஒரு நடைமுறையை பின்பற்றலாம். அப்படி பல கட்சிகள் பின்பற்றி வருகின்றன. நாம் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், மெகா கூட்டணியில் இருக்கிறோம், 23 கட்சிகள் அங்கம் வகிக்கிற கூட்டணியில் இருக்கிறோம். அதனால் நாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை குறைவானதுதான் அனைவரும் அறிந்த உண்மை. என்றாலும் கூட இந்த தொகுதிகளை கேளுங்கள் என்று அந்த தொகுதிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்யும் போது உணர்த்துவதாக, இதை கேளுங்கள் என்று உணர்த்துவதாக அமையும். இந்த விருப்ப மனுக்களை பெற்ற பிறகு நேர்காணல் நடத்துவோம் என்ற நிலை 2016 இருந்து நேர்காணல் அப்படி நடத்தினோம். இப்போது அந்த சூழல் இல்லை. 25 ஆண்டுகள் ஆனாலும் களம் புதிதாகவே இருப்பதாக திருமாவளவன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2026 தேர்தல் களம் புதிதாகவே இருப்பதாகவும் தொண்டர்களுக்கு அவர் தன்னுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். போராடி தொகுதிகளை பெற்றாக வேண்டும், போராடி நிதியை திரட்ட வேண்டும். அதேபோல நெருக்கடிகளுக்கு இடையிலே வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற அந்த பணிச்சுமைகள் ஏராளம் இருக்கின்றன. இதையெல்லாம் ஒரு இடத்திலே நான் மிக வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம், உங்களுக்கும் எனக்கும் இந்த களம் புதிது. 25 ஆண்டுகளை நாம் கடந்து வந்தாலும் கூட இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. அரசியல் சக்தியாக பரிணமித்துவிடக் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் தான் இங்கே பெரும்பான்மை. இவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துவதற்கோ ஊக்கப்படுத்துவதற்கோ பெரிதாக யாரும் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் நம்மை வாழ்த்தவோ ஊக்கப்படுத்தவோ ஆள் இல்லை என திருமாவளவன் வீடியோ வெளியிட்டு தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். வெற்றிகரமான யுக்தி என காலம் போற்றும் என திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி பங்கீட்டில் நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்வதாக விசிக தலைவர் திருமாவளவன் தனது கட்சி தொண்டர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். மிக குறைவான தொகுதிகளை பெற்றாலும் கூட நமது அரசியல் உறுதிப்பாட்டை இது மேலும் உறுதியாக்கும் என்றும் அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்.
நாம் முன்னிறுத்தக்கூடிய அரசியலை பாதுகாப்பதும் அந்த அரசியலை வழிநடத்தக்கூடிய விடுதலை சிறுத்தைகளின் வலிமையை தக்க வைப்பதும் முதன்மையானது என்ற அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து நிற்கிறோம், இணைந்து இயங்குகிறோம். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் நாம் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறோம். இது தற்காலிகமாக இது வெற்றிகரமான அணுகுமுறை இல்லை என்று தோன்றினாலும் கூட காலத்திற்கும் போற்றப்படக்கூடிய ஒரு வெற்றிகரமான உத்தி என்பதை காலம் உணர்த்தும். ஆகவே எத்தனை தொகுதிகளை பெற்றாலும் அது நம்முடைய எதிர்காலத்தோடு தொடர்புடையது. இன்றைக்கு நம்பகத்தன்மையை இழந்து பெறுகிற வெற்றி விரைவில் நீர்த்து போகும். கட்சி தலைவராக இருந்தாலும் கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் மக்களிடையே உள்ள நம்பகத்தன்மையை பாதுகாப்பது என்பதுதான் உண்மையான வெற்றி. நாம் முன்னிறுத்துகிற அரசியலை வலதுசாரி மதவாத சக்தியிடமிருந்து பாதுகாப்பதுதான் நம்முடைய முதன்மையான கடமை. தேர்தல் அவ்வப்போது 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து போகும். சட்டமன்ற தேர்தல், பின்னர் 2.5 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்து போகும். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றிக்கொண்டு இதுதான் வெற்றிகரமான உத்தி, இதுதான் வெற்றிகரமான உத்தி என்று நாம் நகர்ந்து கொண்டிருக்க முடியாது. நாம் எடுக்கிற இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பதன் மூலம் தமிழ்நாட்டு அரசியலின் மையம் நம்மை சுற்றியே இருக்கும் என்பதை வருங்காலம் அனைவருக்கும் உணர்த்தும். தோழர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எனது அருமை தோழர்களே, மிக குறைவான எண்ணிக்கையை நாம் பெற்றாலும் கூட அது நம்முடைய அரசியல் உறுதிப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமையும் என்கிற நம்பிக்கையோடு நாம் தேர்தலை சந்திக்க தயாராவோம். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிக்கும் நிலையில் குறைவான தொகுதிகளை பெற்றாலும் கூட நாம் தொகுதி பங்கீட்டில் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார். வீடியோ வாயிலாக தொண்டர்களுக்கு தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார்.